வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. செந்தில் பாலாஜி நேற்று இரவு டெல்லி சென்று விட்டார். டெல்லி நள்ளிரவில் அவர் சந்தித்தது யாரை? ஏன்னா ஒரு வழக்குக்கு ஆஜராகும் போது பல பேரை சந்திப்பாங்க. இது வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி சந்திக்கும் போது அது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இரவு 7:30 மணிக்கு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறாரு. மறுபடியும் 2-3க்கு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. அப்படி என்னங்க 3 மணி நேரத்தில் அப்படி என்ன 3 மணி நேரம் தான் மொத்தமாக அங்கே இருக்கிறது. 3 மணி நேரத்தில் அப்படி என்ன முக்கியமான அலுவல்? தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படின்னா நைட்டில் போய் எந்த அமைச்சரை பார்க்க போகிறாருன்னு தெரியல. இல்லை ஒருவேளை அவர் தனிப்பட்ட அலுவல்னால் அவ்வளோ அவசரமாக ஏதாவது சொத்துக்கித்து வாங்க கையெழுத்து போடுறாரா? ஏன் அவ்வளோ அவசரமாக போனார் அப்படின்னு அப்போவே தகவல் வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவங்க பையன் ரைடு வந்தது உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை ரைடு வருது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாரு, அவரும் ஜெகத்ரட்சகனும் டெல்லி போனாங்க. அப்போ கூட கேட்கும்போது நிருபர்கள் இல்லை தமிழ்நாட்டு நலனுக்காக இங்கே சொந்த அது பேர் என்னது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்தேன் அப்படின்னாரு. டிபார்ட்மெண்ட்டுக்காக ஞாயிற்றுக்கிழமை வராரு அப்படின்னு நம்ம யோசித்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக பெரிய அப்டேட்டு தான். அதாவது விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது வந்து விட்டார் இறங்கி விட்டார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு தொடர்ச்சியாக அப்டேட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்களாவது பரவாயில்ல போடுறாங்க. இது நேஷனல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் அந்த கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வி கேட்டாங்கலாம் சொன்னாங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ். ஏன்னா இன்றைக்கி கரூர் சம்பவத்தில் விஜய் போய் பேசியிருக்காரு. அவரை கூப்பிட்றதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆதவர்ஜுனா புசி ஆனந்த் இவங்களை கூப்பிட்றதுல ஒரு லாஜிக் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் செந்தில் பாலாஜியை கூப்பிட்றாங்கன்னா இதுதான் பெரிய நியூஸ். எதுக்கு செந்தில் பாலாஜி கூப்பிட்டாங்க அப்படின்னு விவாதிக்கணும். ஆனால் எந்த ஊடகங்களும் அதை பற்றி விவாதிக்கலை. நம்மளுடைய விஷயம் நம்ம என்ன யோசிக்கிறோம், இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயம் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் திமுக ஒரு மெகா அறிவிப்பு கூட கொடுத்தாலும் கொடுக்கும். இதே மாதிரி தான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் போது ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு பண்ணுறாரு. அது மற்றதை மறக்கடிக்கணும் அப்படின்ட்டு பண்ணது அதெல்லாம். ஏன்னா எப்பயுமே ஒரு சம்பவம் மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 1.5 லட்சம் பேர் அரசு ஊழியர் லீவ் போட்டாங்க. அதை மறக்கடிக்கிறதுக்காக அமைச்சரவை மாற்றம்னு அன்றைக்கி ஒரு நியூஸ் பரப்பப்பட்டது. அப்போ நேற்று அவர்கள் செந்தில் பாலாஜி சந்திப்பது யாரை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு போகும்போதே ஒரு பதட்டத்தோடு தான் போகிறார். ஏன்னா எப்பயுமே திமுக மற்ற எல்லோரும் சொல்கிறது என்ன, மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஏன் என்னை மட்டும் கூப்பிட்டாங்கன்னு அவர் கேட்டது அந்த எப்படி சொல்கிறது, அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான். என்னதான் இருந்தாலும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவ்வளோ ஈஸியாக பயப்பட மாட்டார். அதாவது பயப்படாத மாதிரியே உள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க, வடிவேல் சொல்ல அந்த மாதிரி தான். அதாவது இன்னொன்று ஸ்மார்ட்டாக பதில் சொல்லுவார் எல்லாத்துக்கும். என்னங்க 10 ரூபா வாங்குறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்களாம் திணறி இருப்பாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா. அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே திமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்டதுன்னு எளிமையாக முடிச்சுட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் உள்ளவர் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஸ்டாலினா செந்தில் பாலாஜினா செந்தில் பாலாஜி தான் அறிவாளி. இப்போ உங்களுக்கு கூட மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி திமுகவின் தியாகியாக அறியப்படுகிறார். அவர் தான் இன்றைக்கி திமுகவுடைய கஜானா. அப்படி இருக்க அவரை திடீர்னு சிபிஐக்கு கூப்பிட்டது இன்றைக்கி திமுக வட்டாரத்தில் பெரிய கலக்கம், திமுக குடும்பத்துக்கு கலக்கம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, வெளிப்படையாக சொல்லணுன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுடைய வரவு செலவு கணக்கை எல்லாத்தையும் இன்றைக்கி செந்தில் பாலாஜி தான் பார்க்குறதா ஒரு தகவல். அது ஓரளவு உண்மையும் கூட. ஏன்னா இன்றைக்கி ஏவா வேலு அவர்களையோ, நம்ம டிஆர் பாலு, நம்ம நேரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் விட இன்றைக்கி தியாகி அப்படின்னு இன்றைக்கி முதலமைச்சர் கூப்பிட்றாருன்னா அது செந்தில் பாலாஜி தான். அப்போ அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கார். இப்போ டெல்லி அவர் போகிறாரு. போன தடவை டெல்லி போகும்போதே முகுல் ரோஹித்துக்கெல்லாம் சந்தித்தார். நேற்று அவர் கபில் சிபில், முகுல் ரோஹித் இவர்களை சந்தித்திருப்பார்கள். அதுதான் செய்தி. ஏன்னா இப்போ விஜயும் போகும்போது வழக்கறிஞர்கிட்ட ஆலோசனை பெற்றிருப்பார். ஆனால் செந்தில் பாலாஜிக்காக ஒரு பெரிய வழக்கறிஞர் படையே அங்கே இருக்கும். அபிஷேக் சிங்வியில் ஆரம்பித்து, முகுல் ரோஹித்தில் ஆரம்பித்து, கபில் சிபில் ஆரம்பித்து இவங்கெல்லாம் இப்போ நேற்று போய் கண்டிப்பாக பேசியிருப்பார். நேற்று நள்ளிரவு அவர் சந்தித்ததாக சொல்கிறாங்க. என்ன சந்திச்சிருப்பாங்க, இந்த மாதிரி போகிறோம், என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க, என்னென்ன நான் பதில் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே அவர் இடி அரெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. நெஞ்சுவலி வந்ததை பல பேர் பலவிதமாக பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னாங்க அது அரெஸ்ட் பண்ணும்போது நெஞ்சுவலிங்கிறாரு. இதே மாதிரி தான் நம்ம கேஎன் நேரு அவங்க தம்பி ரவிச்சந்திரன், அவர் வீட்டில் ரைடு நடக்குது, அவருக்கும் நெஞ்சுவலி வந்தது. இப்படி ஏதாவது ஒன்று போனால் நெஞ்சுவலின்னு படுத்துடுறாங்க. இது எப்படி சரியான விஷயமா இருக்கும்? அப்போ அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறாங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் மக்கள் நிறைய பேர் அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனைலாம் இல்லை, சும்மா அவர் ஆப்ரேஷன் பண்ணுறன்னு பொய்யா சொல்கிறாங்கலாம் பேசுனாங்க ரொம்ப நாளாக. அது என்ன நடந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒருத்தருடைய உடல்நிலையை பற்றி நம்ம ரொம்ப அது பேசினா சரியான விஷயமா இருக்காது.
ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அதில் மாற்று கருத்தில் எனக்கு. அதில் அவர் உடல்நிலை பற்றி பேசுவது வந்து சரியாக இருக்காது. சார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்றைக்கி போகும்போது கண்டிப்பாக கபில் சிபிலன் இதை சந்திச்சிருப்பாங்க, மூன்றை சந்திச்சிருப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து மற்றவர்களை விட என்ன வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? ஏன் மற்றவர்களை விடனா, ஏன்னா அவர் வந்து ஒரு ஹார்ட்டில் வந்து இது வச்சவர், ரொம்ப நேரம் விசாரிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து அவர் டைம் கேட்பாங்க, தொடர்ந்து 2 நாள்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒத்துக்கும். நிறைய விஷயம் இருக்குது சார், சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஒன்றும் வேணாம், நீங்கள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னுடைய ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, நான் அமெரிக்காவில் தான் போய் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற வரைக்கும் போயிட்டு அமெரிக்கா போயிட்டு வந்தார். இப்போ மனு போட்டிருக்காரு, துபாய் போய் நான் பார்த்தே ஆகணும், துபாயை பார்க்குறது என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு துபாய்க்கு போகிறதுக்கு கேட்டிருக்காரு. இன்னும் நீதிமன்றம் கொடுக்கல. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வந்து அடுத்தடுத்த மூவ் வந்து மக்களால் உற்று கவனிக்கப்படும். ஆனால் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விஜய் அவர்கள் போய் ஆஜராகும்போது உள்ளே வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 11:30-12 மணி நினைக்கிறேன். அப்போ வந்து பொங்கல் டைம், ஜனவரி 15 ஆஜரானார்ல. அப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே விஜய்கிட்ட வந்து ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டாங்க, விஜய் மேலே சார்ஜ் ஷீட் போகிறாங்க, பல கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு கிடுக்குப்பிடி கேள்விகள்னு தொடர்ச்சியாக விஜயனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி கேள்வி வந்துட்டு இருந்துச்சு. நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது உள்ளே என்ன கேள்வி கேட்டாங்க. விஜய் தரப்பும் சொல்லலை, சிபிஐயும் சொல்லாத போது பலவிதமான செய்திகள் வந்தது. ஆனால் என்னென்னா என்ன கேட்டிருப்பாங்கங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும். என்னங்க நீங்கள் லேட்டாக போனீங்கன்னாங்களே, என்ன நடந்தது, ஏன் போனீங்க, காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி சொல்கிறீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது நமக்கே தெரியும். மற்றபடி உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இது ஒரு பக்கம் போகும்போது செந்தில் பாலாஜிகிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க. சரி, எப்பயுமே சிபிஐ பற்றி நன்றாக தெரிஞ்சவர்களுக்கு எந்த புலனாய்வும் ஒன்றுமே நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க மாதிரி ஏதாவது ஒரு தடயம் இன்றைக்கி வந்து விட்டுருப்போம். ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து டிஜிட்டல். அப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்றாங்கன்னா சும்மா 19 வந்து விஜய் சொல்லிட்டாருப்பா, புசியானந்த் சொல்லிட்டாருப்பா, அதனால தான் உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கிறது. ஆனால் இன்னொன்று, செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு கலக்கம் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தின் கையில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது தான் சொல்லணும். நல்லா யோசனை பாருங்கள், மனசாட்சி தொட்டு யாராவது சொல்லுங்கள். ஒரு 41 பேர் உயிர் ஒரு இடத்துல போயிருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், அந்த ஊழல், அதாவது கண்டக்டர் டிரைவர் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, அவங்கக்கிட்ட காசு வாங்கி ஒருத்தர் ஏமாற்றியிருக்காரு. நீங்கள் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு இவர் ஊழல்வாதின்னு. அவரை கட்சியில் சேர்த்த உடனே உச்சநீதிமன்றம் சொல்லுது, நீங்கள் வந்து அமைச்சராக இருக்க லாய்க்கல்லப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சரை விட்டு எடுக்கிறாங்க, சிறையில் இருக்காங்க. வந்த உடனே அவருக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுத்து தியாகின்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்களுடைய அப்போ என்ன மக்களை என்ன நினச்சிட்ருக்கீங்க? நாங்கள் இப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படி தானே நினைக்கிறீங்க? இப்போ வந்து உங்கள் பேரன் இன்பன் உதயநிதி அவர்கள் வந்து ரஜினி கமலை வச்சு படம் எடுக்கிறாரு. இப்போ என்ன அர்த்தம்? இளம் தொழிலதிபர்னு போடப்படுகிறாரு, என்ன அர்த்தம்? அப்படி தான். ஏன்னா சில நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் இலைமறிவு காய்மறிவாக பண்ணுவோம், சில நேரம் பண்ணவே மாட்டோம். வெளிப்படையாக நாங்கள் அப்படி தான் அப்படின்னு பண்ணுறதுன்னா, நாங்கள் தான் தமிழ்நாடு, காசு கொடுக்குறோமா ஓட்டு போடுது அப்படிங்கிற அந்த அகங்காரம் தானே. அந்த அகங்காரம் எப்படி வெற்றி அடைய முடியும்? நல்லா யோசிப்பார். இப்போ மக்கள் வந்து ஏன் திமுக வரக்கூடாது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டுட்டு யார் வேணால் வாங்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டை எவ்வளவு சீரழித்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் அவருக்கு போய் தியாகின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கும்போது எப்படிங்க நம்ம ஏற்றுக்க முடியும்? இப்போவும் கூட கரூர் சமூகத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் போகும்போது ஒரு பதட்டத்தோடு போகும்போது நமக்கு சந்தேகம் வருது, எதுக்கு இவர் பதட்டப்படுறாரு? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இடி ஆஃபீஸில் ஏற்கனவே அனுபவம் இருக்குது. இடி ஆஃபீஸில் ஏற்கனவே போனார்ல. அப்போ என்ன நடந்தது தெரியுங்களா? இடி வந்து எல்லாம் கையெழுத்து, அப்போ அமைச்சர் அவர் இடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க, ரெக்கவரி பண்ணிவிட்டோம், கையெழுத்து போடுங்கிறதுக்கு அதெல்லாம் கையெழுத்து போட முடியாது, தூக்கி போட்டாராம். அப்புறம் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தானே அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வந்தது. அப்போ ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்குது. அதாவது இடி வந்து என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது மோசமாக பண்ணால் வச்சு செஞ்சுருவாங்கங்கிறது தெரியும். அதனால் சிபிஐகிட்ட போகும்போதே ஒரு பத போட போகிறார். ஏன்? வடியில் கனம் இருந்தால் கண்டிப்பாக வடியில் பயம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் கேட்பாங்கல்ல, ஏன்பா இவ்வளோ அர்ஜென்ட்டாக உன்னால் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடிஞ்சது, உனக்கு எப்படி அந்த சார் நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களை கண்டிப்பாக உள்ளத்துக்கு போடணுன்னு ஒருத்தன் முடிவோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னும் பதட்டம் அதிகமாகிடும். நீங்கள் லேசாக தப்பு பண்ணியிருந்தா கூட உங்களை உள்ள தூக்கி போடணுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணியிருந்தா எப்படி? நீங்கள் அங்கே வந்து கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட பேசியிருப்பீங்க, ஏதோ வேறு விஷயம் கூட நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் என்ன பேச்சு வரும்? ஏங்க கூட்டம் நடக்குது, நீங்கள் எதுக்கு பேசுனீங்க? ஒவ்வொரு கூட்டம், நாம் தமிழர் கூட்டம் நடக்குது, இல்லை அதிமுக கூட்டம் நடக்குது, இப்போல்லாம் பேசுனீங்களா? இப்போ மட்டும் ஏன் பேசுனீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பியும் பேசியிருக்கீங்க,
சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க, பின்னாடி பேசியிருக்கீங்க. நான் ஏற்கனவே ஏடிஜிபியை கூப்பிட்டு கேட்டுட்டோம். ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இருக்க தகவலை எரேஸ் பண்ணுறாரு. எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது, ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது, யார் அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் கொடுத்தா, ஒரே ஏரியாவிலேருந்து இத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அதாவது என்னென்னா அந்த அந்த கரூர் சம்பவத்தில் வந்து நீங்கள் சம்மந்தமே பண்ணலைனா கூட அந்த கரூர் சம்பவத்தில் கூட்டம் எவ்வளோ கூடுது, விஜய் ஏன் லேட்டாக வந்துட்டுருக்காரு, எங்கே வந்துட்டுருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பேசியிருக்கலாம். நம்ம இப்போ பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைங்க இவர் தாங்க பண்ணதேன்னு ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் சம்பவம் செஞ்சதே இவர் தாங்க. விஜய் சொன்ன ஒரு வார்த்தை தான், எல்லா ஊர்லேயும் நாங்கள் பண்ணோம், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நாகப்பட்டினம் பண்ணோம், தஞ்சாவூர் பண்ணோம், விக்கிரபாண்டி பண்ணோம், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்கே ஏன் பிரச்சனை வருது. அப்போ இதெல்லாம் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம். இன்னொன்று, செந்தில் பாலாஜி போய் இன்றைக்கி சிபிஐயில் நிற்கும் போது சிபிஐ என்ன கேட்பாங்க, ஓ நீயாப்பா ஏற்கனவே அந்த கண்டக்டர் டிரைவருக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஜெயிலில் இருந்தே இல்லைப்பா, அப்படி தானே கேட்பாங்க. இது மட்டுமா உன் மேலே இருக்க கேஸு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருக்குது, அந்த ஊழல் இந்த ஊழல், ஏகப்பட்ட ஊழல், ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வேறு நீ போய் இது பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வரலாறே பெருசாக இருக்கேப்பா, தமிழ்நாட்டில் தியாகி என்று முதலமைச்சரால் போற்றப்படக்கூடியவராச்சே, இப்படிலாம் கேட்பாங்க சார். கேட்குறதுக்கு என்ன அவங்க என்ன பண்ண முடியும், உள்ளே போனது தான். அதனால்தான் இந்த பதட்டம். மற்றபடி நீங்கள் கபில் சிபில் ஆகட்டும், முகுல் ரோஹித்துக்கு ஆகட்டும், நைட் நீங்கள் பேசி என்ன தான் அவங்க ஐடியா கொடுத்தாலும் அதை கரெக்டாக டெலிவர் பண்ணணும் சார். நீங்கள் எவ்வளோ தான் வந்து புத்திசாலியாக இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு சின்ன தடயத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. அதனால் கண்டிப்பாக வந்து ஏதோ அதாவது என்னென்னா நீங்கள் அரண்டு போயிருக்கிறீர்கள், அதனால் பயந்தே ஆக வேண்டும். இவருக்கு மட்டும் பயம் இல்லை, இப்போ உள்ளே போனது வந்து செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, ஸ்டாலின் அவருடைய குடும்பமும் யோசித்து கொண்டிருக்கும். என்ன ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சார், கிட்டத்தட்ட 46-50 தொகுதி கொடுத்துருக்கோம், பல டீலிங் அவரோட இருக்கும் சார். அவரை தூக்கி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவுடைய ஆட்டமே ஸ்டாப் ஆயிடும், அறிவாலயமே நின்றும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். அவ்வளவு மிக மிக முக்கியமானவர். நல்லா யோசனை பாருங்கள், இன்றைக்கி திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு முக்கியமான ஒருவர், நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு அமைச்சர் சொல்லுங்கள். முதல்ல கலைஞர்கிட்ட சொன்னால் கலைஞருக்கு பார்த்துறீங்கன்னா அன்பழகன் இருப்பார், ஆற்காடு வீராசாமி இருப்பார். இன்றைக்கி ஸ்டாலின் நிறையா அமைச்சர்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவர் பேசுகிறதுனா அவருடைய அசிஸ்டண்ட்டு ஒரு 3 IPS அதிகாரிகள். அதற்கு பிறகு எப்பயும் போல் அமைச்சரில் ஒரே அமைச்சர் தான், தியாகிகிட்ட மட்டும்தான் பேசுவார். அவருக்கே அந்த ஆபத்து வரும்போது இன்றைக்கி திமுக உள்ள கிடுக்கிப்பிடி கேள்விகள், அப்படி கேள்விகள் இப்படி கேள்விகள்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பாடுபடுவாங்க. உங்களுக்கு தெரியும், பெண் நிறுவனம் கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி எல்லா மீடியாவும் இருக்குது. இப்போ எந்த செந்தில் பாலாஜி பற்றி அந்த நியூஸும் போடாதீங்க, இப்போ அப்போ அந்த கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வி கேட்டாங்க போட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனையாகும். நாங்கள் ஒரு பெரிய பிரேக்கிங் கொடுக்குறோம். திமுக 170 தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் இவர்கள் தானா, ஏதோ ஒன்று போட்டு இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கான வேலையை தெளிவாக பண்ணுவாங்க. இப்போவே திமுகவுக்கு ஒரு உதறல் வந்துருச்சு. 3 SPயை மாற்றின உடனே, ஏன்னா கொல்கத்தாவில் தலைமைச் செயலாளர் மாற்றிட்டாங்க, உள்துறை செயலர் மாற்ற அதிரடியாக நடந்து, இங்கே அது மாற்ற மாட்டாங்கன்னு நிச்சயம். DGPயிலேருந்து தலைமைச் செயலருந்து மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. மம்தாவாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, மம்தா பானர்ஜி கட்சியும் திமுகவும் எதிரி பிஜேபிக்கு. ஆனால் மம்தாவுக்கு மட்டும் பெரிய தொல்லை கொடுக்குறாங்க, திமுகவுக்கு லைட்டாக தொல்லை கொடுக்குறாங்க. ஏன் பிஜேபி திமுகவுக்கு லைட்டாக தொல்லை கொடுக்குது? அப்போ உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்போ திமுக அப்படிங்கிற கட்சி எல்லாத்துட்டையும் வெள்ளக்கூடி எடுக்க வேண்டியது. அவங்களுக்கு என்னென்னா, அதாவது குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல கதையாக இவர்கள் பல வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் திராவிட பாரம்பரியம் வீரமானவர்கள்னு சொல்லுவாங்க. இவர்கள் எவ்வளோ பெரிய கோழைகள்ங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த சிரிக்குங்கிறாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியின் அவலத்தை பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுக்கே நம்ம தனியாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மற்றபடி செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று டெல்லி நைட்டோடு போய் நிறைய பேரை பார்த்ததுக்கு ஒரு விவாத பொருள் தான். இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத நம்ம பெரிய ஒரு அப்டேட்டாக நமக்கு இருக்கக்கூடிய டெல்லி சோர்ஸை வச்சு கொடுப்போம். மத்தியானம் ஒரு லைவ் போட நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.